ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதாஸ்ரீ சேனல். யாரெல்லாம் மகிதாஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய வீடியோவாக பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே ஷார்ட்ஸாகவே போட்டேன். ஏன் வீடியோ போடலை அப்படின்னாக்கா, என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. சாட்டர்டே வந்து கீழே விழுந்துட்டார். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். அதனால் வீடியோ என்னால் போட முடியல. இப்போ தான் டைம் இருந்தது. சரி, அதனால் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன். இன்றைக்கான உடலாகவே வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஏதாவது ஆச்சு அப்படின்னா தான் மற்றவங்களுடைய எப்படி சொல்கிறது, சொந்தக்காரங்களுடைய அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னோடய லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. நிறைய ட்ராஜடி எல்லாத்தையும் இது பண்ணி தான் வந்தேன். பட் இருந்தாலுமே ஓவர் கம் பண்ணி வந்துன்னு இருக்கோம். இது ஒரு சின்ன ஸ்மால் இன்சிடென்ட்டு. பட் ஆனால் அவர் வந்து வீழ்ந்து வீழ்ந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். பட் அவர் கீழே விழுந்திருக்கும்போது யாரும் வந்து பார்க்கல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரிங்க, நான் ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். லைஃப்பில் வந்து லேடீஸ்க்கு வந்து ரொம்ப கெரியருன்றது இம்பார்ட்டண்ட் தான். கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடியும் கெரியர் இம்பார்ட்டண்ட், கல்யாணத்துக்கு அப்புறமும் கெரியர். லாஸ்ட் இயர் பிஃபோர் வந்து சாஃப்ட்வேர்க்கு ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து நிறைய கம்பெனிஸில் ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் வந்தது. போனேன், செலக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் போவேன், செகண்ட் ரவுண்ட் கால் பண்ணுவேன்னுவாங்க. பட் கால் வராது. சில நேரத்தில் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் போவேன், அடுத்த ரவுண்டுக்கு கால் வராது. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது என்னோட 1 இயரு. சரி, அதுக்கப்புறமா நாம் ஏன் வந்து லெக்சரர் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா நான் வந்து இதுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 இயர்ஸ் வந்து மகாலட்சுமி காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஏன் நம்ம லெக்சரராக ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் ஜாபும் கிடச்சிச்சு. இப்போ நான் வந்து பார்ட் டைம் தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா என்னோடய குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாததுனால ஆஃப் டே மட்டும் தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் இன் யூகேஜி வேறு ஸ்கூல் சேர்க்குற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா ஃபுல் டைம் போகலான்ட்டு இருக்கிறேன். பாப்பாவையும் வந்து ஃபுல் டே வந்து ஸ்கூல் மாதிரி போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லுவார், எப்போவுமே வந்து கெரியரை விடாத, வேலைக்கு போன்னு சொல்லுவார். பட் அப்போ எனக்கு புரியல அதனோட சீரியஸ்னஸ்ஸு. இப்போ தான் எனக்கு புரியுது எவ்வளோ வந்து நம்மளோட கெரியர் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாருக்காகவும் உன்னோட கெரியரை விட்டு கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இப்போ நான் வந்து அகெயின் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பிளாக்ல ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மகிதாஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.